வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு மெட்டீரியல் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஒரு கொஸ்டின், அதாவது ஸ்டாண்ட் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆன்லைனில் தான் வாங்கினேன். மற்றபடி கொரியர் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. நம்ம நான் மெட்டீரியல்ஸ் நிறைய நான் ஷாப்லேயே வாங்குகிறேன், மதுரையில், திருச்சியில். பட் அவங்க இந்த ஸ்டாண்டு எனக்கு கொரியர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நான் எப்போயுமே ஆன்லைன்லேயே வாங்கிப்பேன். அதோடு சேர்த்து ஃப்ரேமும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இது அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சும்மா நகராமல் டேப் போட்டு ஒட்டி அந்த 4 ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஒட்டியிருக்காங்க. சுத்தமாக எடுக்கவே முடியல. லைட்டாக அந்த ஸ்க்ரூ போடுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மாட்டிருக்கு போல் இருக்குது. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் வியூ நம்மளுக்கு. ஸோ நீட்டாக கொடுத்துருக்காங்க கவர் பண்ணி. ஸ்டாண்டும் ஃப்ரேமும் சேர்த்து தான் நான் வாங்கினேன். பிகாஸ் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கினது தான், என்னோடய ரிலேட்டிவ் தான் அவங்க. ஸோ அதுக்காக வாங்கினது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸ்டாண்ட் எங்கே வாங்குறது, ஏன்னா பண்ண மாட்றாங்க கொரியரில். ஸோ அதனால் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் இது நம்ம எப்படியும் டேப் சுற்றுவோம். ஸோ அது கண்டிப்பாக ரிங்கு 3 ரிங்காக இருக்கும். அது எப்பயுமே இப்படி தான் லூஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம அது டேப் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரூ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆன்லைனில் வாங்குறதுனால நீங்கள் என்ன தான் அமேசானில் வாங்கினாலும் நம்ம அது பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா நம்ம அதை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது, வேறு வாங்கிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக பிரித்து பார்த்துடுங்க எப்பயுமே வாங்கினோங்க அப்படின்னா. ஸோ ஃபுல்லாக வாங்கியாச்சு. இன்னும் 2 மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டும் ஃப்ரேமும் காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டும் ஃப்ரேமும் காட்டிட்டேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கு போகும். ஸோ நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டாப்லர் மாதிரி சைஸில் இருக்கிற ஒரு ஸ்விங் மிஷின் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சேம் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக பிரித்தாச்சு. ஸ்கேல் வச்சு பிரித்தா சீக்கிரம் ஈஸியாக பிரிச்சிட முடியுது. இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க 2 பாக்ஸ் கொடுத்து. ஸ்டாப்லர் சைஸில் இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹேண்ட்ஹெல்டு ஸ்விங் மிஷின் இது. ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, நம்ம மேக்ஸிமம் டெய்லர்ஸாக இல்லாத எம்ப்ராய்டரி ஒர்க்கர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம். அதுக்காகவே நான் வாங்கினேன். இது ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கணும். ஸோ அது வாங்குவேன் நான் நிறைய, எனக்கு பிடிக்கும். குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்குவேன். இதான் ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்விட்ச் ஆக்சுவலி. இது நம்ம பவரில் யூஸ் பண்ணுறதில்ல. இது நம்ம பாபின் எப்பயும் போடுவோம்ல அதே மாதிரி தான். பட் அது கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. இது ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்விட்சு. ஆக்சுவலாக பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இன்னும் யூஸ் பண்ணி பிரிக்கும் போதே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது பேட்ரி போடணும். பேட்ரி போடாமல் வச்சுருக்காங்க. பேட்ரி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் பேட்ரியும் இதில் இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் இது ஒர்க் பண்ணி பார்க்க முடியல. பட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்மளை அந்த ஆக்சசரிஸ், அந்த இதுக்கு மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 2 பாபின், அப்புறம் நீடில், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஆக்சுவலாக நூல் சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது நீடில், நம்ம நீடிலில் த்ரெட் எடுக்கிறதுக்கு.
எனக்கு இந்த மாரி நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ, அதனால வாங்கிட்டேன். இது பார்க்கும்போது இன்னொன்னும் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வாங்கியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா இதில எந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நான் ஆக்சுவலா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ்லயும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு போடுறேன். ரொம்ப பொறுமையா அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் தப்பா பண்ணிட்டாலும் கண்டிப்பா போயிடும். அவங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்காங்க தையல் கரெக்ட்டா வருதான்னு. ஸோ அந்த கிளாத்தையும் அட்டாச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதனுடைய ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு பண்ணேன். த்ரெட்டெல்லாம் நம்ம தப்பா கனெக்ட் பண்ணிறக்கூடாதுன்றதுக்காக அவங்களே கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நார்மல் மிஷின்ல இருக்க மாரியே ஹுக்கு மாதிரி இருக்கு. இப்ப நீடில்ல போய் ஜாயின் ஆயிருக்கு. அந்த நீடில் மாட்டுறதுக்கு தனியா ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் கண்டிப்பா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோல ஆட் பண்றேன். ஸோ ஈஸியாவும் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த நீடில் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. இத அப்படியே காட்டி நம்ம வேற கடையில இதே மாரி நீடில்ஸ் வாங்கிக்கலாம் உடஞ்சிடுச்சுன்னா. ஸோ இதே சைஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ற நீடில் மாதிரி தான் இருக்கு. ஸோ பாபின்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. நெறைய குடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆக்சுவலா நான் ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்குவேன். ரிவ்யூ சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இது லைட்டா எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா போய் வாங்குங்க. எனக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம டெய்லர்ஸா ஆல்ரெடி நான் சொல்ல வந்தேன்னு நெனைக்கிறேன். டெய்லர்ஸா இல்லாதவங்க எம்ப்ராய்டரி போடுறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ராவா கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு. ஆக்சுவலா இது அவங்க கைட் மாரி குடுத்துருக்காங்க. சின்னதா ஷீட்ல குடுத்துருக்காங்க. இத பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கவர்ல போட்டுட்டு, நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு அ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அத காட்டுறேன். அது இன்னும் எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. பிகாஸ் அது ரொம்ப புடிச்சு போய் வாங்குனேன். ரொம்ப நாளா அத ஆர்டர் பண்ணலாமா? வேணாமா? யோசிச்சு யோசிச்சு சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனது இது. ஸோ இதையும் அதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். ஸோ அதையும் காட்டுறேன். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. பிகாஸ் ஹேண்ட்ஹெல்டு ஸ்விங் மிஷின் வாங்கிட்டு இது வாங்கணுமா? அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும். பட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அ நம்ம ஹவுஸ்ல குட்டியான சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வேணுனா இதில பார்த்துக்கலாம். ரொம்ப நீட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அது என்னன்னு பிரிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இதுவும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ற ஒரு பேஸ்ல வாங்குனது தான். சைட்லயும் இருங்க பிரிச்சுட்டு காட்டுறேன். எஸ் இதுவும் வந்துட்டு ஸ்விங் மிஷின் தான். பட் வந்துட்டு கொஞ்சம் சின்னது. மினி ஸ்விங் மிஷின். இது ரொம்ப எனக்கு பிடிச்சு போய் வாங்கின ஒரு பொருள் இதுதான். ஸோ அத பிரிச்சு பார்க்கலாம். எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. ரொம்ப க்யூட்டா, குட்டியா இருக்கு பார்க்கறதுக்கே. நம்ம நார்மலா இரும்புல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அத விட கொஞ்சம் குட்டியா இருக்கு. நம்ம அந்த டேபிள் மாரி இருக்கிறத எடுத்துட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு மிஷின்ங்கிறது வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஸோ அத விட இது ரொம்ப குட்டி தான். ஆக்சுவலா கையிலேயே எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குன்னா, ஸோ அது ரொம்ப குட்டியா தான் இருக்கு. இது கார்டு குடுத்துருக்காங்க அவங்களோடது. ஆ பர்ச்சேஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்தா, அது ஆஃபர் கார்ட் போல இருக்கு. சேம் அதே மாரி பாபின்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மால் மிஷின் யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே இதில இருக்கு. நீடில் அதே மாதிரி நம்ம த்ரெட் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சும்மா லைட்டா ஒரு ஊசி மாரி குடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. அதுலயும் நூல் வேற கோர்த்து குடுத்துருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ மிஷின பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெறைய கீழ விழுது. என்னன்னு தெரியல. இருங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலா. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நகராத மாதிரிக்கு கவர் பண்ணியிருக்காங்க. நீட்டா இருக்கு கவரிங் பண்ணியிருக்கிறது. வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. ரொம்ப ஹெவியாவும் இல்ல. சேம் டைம் வந்து ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு.
நம்ம குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் எல்லாம் இப்போ தான் பழகுறோம் அப்படின்னா இதில் பழகிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நான் பழகுறதுக்காக வாங்கல. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மிஷின் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது ஒவ்வொரு தடவையும் ரெக்கமெண்டேஷனில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சேம் டைம் ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனுடைய ரிவ்யூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டேன். ரொம்ப யோசித்து ரொம்ப பிடிச்சி போய் இன்றைக்கி ஆர்டரே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வாங்கினேன். பிகாஸ் அது ஸ்டிச் பண்ணி காட்டினாங்க ஒரு வீடியோவில், அதுக்கு கீழே ரிவ்யூஸ்க்கு பக்கத்தில். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிடுச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டேன். இது ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன். இது சார்ஜ் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். சேம் டைம் வந்து பெடலும் இருக்குது, ஃபுட் பெடலும் இருக்குது. ஸோ லைட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துல சின்னதாக ஒரு எல்இடி லைட் மாதிரி வச்சுருக்காங்க. நான் இந்த மிஷினை பற்றி கொஞ்சமாக தான் சொல்கிறேன். இந்த பாபின், இந்த நூல் எல்லாமே வந்து அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. எதுவும் தப்பாக போட்டுறக்கூடாதுன்னு. இன்னும் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நிறைய போட்டிருப்பாங்க அதை பற்றின வீடியோஸ். இதுக்கு ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. அது பிளாக் கலரில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அழகாக இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறேன். இதுதான் அது. லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சைடில் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஃபஸ்ட் இருக்கிற ஹோல் வந்து ஃபுட் பெடலுக்கு. செகண்ட் ஒன் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கிறவங்க வந்து இதை வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இனிமே தான் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ண வீடியோஸ் தான் பார்த்தேன். பட் யூஸ் பண்ணி பார்க்கணும். நார்மல் மிஷினில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபுட்ரு எல்லாமே நீட்டாக அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பாபின் எல்லாமே சேம் அதே மாதிரி தான். இது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. சேம் அதே மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். இது சார்ஜர் ஆக்சுவலாக. இது ஒரு 4 திங்ஸ் ஐ திங்க் 4 in 1 தான் போட்டிருந்தாங்க. இந்த பாபின் செட்டு ஒரு செட்டு, சார்ஜர், ஃபுட்டு பெடல் அண்ட் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் துணி அந்த பக்கம் நம்ம பெரிய மிஷின்லாம் வச்சுருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி கீழே வந்து லைட்டாக அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல எல்லாமே கிளிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஸோ ஒர்த்து தான். நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் டைம் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நம்மளுடைய ஸ்டிச்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோஸில் பார்த்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நின்றுக்குச்சு நீட்டாக. நம்ம இதுக்கப்புறமும் நான் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இதில் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. எந்தளவுக்கு ஒர்த்து, எந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு போடுறேன். இந்த இடத்துல எல்இடி லைட்லாம் இருக்குது. அதில் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமேசானில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.